இது சார்ந்த வீடியோ போட்ட ஒரு நபரை இதை முன்பே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே போட்டிருக்காப்ல ஒரு தம்பி. அந்த தம்பியை என்ன பண்ணி இருக்காங்களா? ஆமாம், அதற்கான ஆடியோக்கள்லாம் கிடைச்சது. கொலை மிரட்டல் விடுத்தது அவங்க ஆதரவாளர்கள். கேஸ் போட்டுருவேன்னு மிரட்டியிருக்காங்க. அந்த பையன் கேஸ் போட்டுக்கங்க, பிரச்சனை இல்லை, நான் டேட்டாலாம் தரேன். போலி தானே அவனுக்கு தெரியும்ல, அவன் கண்டுபிடிச்சிருக்கான். ஏதோ பார்த்து ஒன்று ரெண்டு எடுத்திருக்கான் அந்த பையன். ஆனால் அந்த பையன் எடுத்து வேற எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கான். ஐயோ அவன்கிட்ட போகவே கூடாது, அவன் பெரிய பெரிய டேட்டாலாம் வச்சிருக்காங்க, ரொம்ப கஷ்டம் அது. பட் அந்த பையனுக்கு மிரட்டல் விடுத்திருக்காங்க. இந்த நேரத்தில் அந்த பையனை தொடர்பு கொண்டு ப்ரோ இந்த மாதிரி எனக்கு மிரட்டல்கள்லாம் பல தம்பி அப்போ போட்டிருந்தா இந்த சனி அப்பயே முடிஞ்சிருக்கும். இந்த பிரச்சனை சொல்கிறேன், பாலாவை சொல்லலை, பிரச்சனை அப்பயே முடிஞ்சிருக்கும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இது பண்ணி முடிச்சு. எனக்கு என்னன்னா எங்கே காசு வாங்கினா எல்லா டீட்டெயிலும் இருக்குது. இப்போ நம்மகிட்ட அதுதான் இருக்குது. எந்தெந்த கம்பெனியில் காசு வாங்கினா, யார் யார்கிட்ட ஸ்பான்சர் வாங்கினாங்க, எந்தெந்த டுபாக்கூர் ஆடில் சீட்டிங் பண்ணாங்க, எவன்ட்டெல்லாம் காசு வாங்கிட்டு சூதாட்டா இப்போ இது பண்ணாங்க, எல்லா டீட்டெயிலும் அந்த தம்பி வச்சுருக்காப்புல. அவர் அப்பயே வச்சுருக்காப்புல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ தான் நமக்கு தெரியுது, நம்ம வேறு ஆங்கிளில் போயிட்டு இருக்கோம். புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி அது அந்த மிரட்டல் அந்த தம்பி ரொம்ப பாவம். ஸோ நான் அந்த பையனை அதுக்கப்புறம் சொல்லி டோன்ட் வரி பிரதர் அப்படின்னு நம்ம டேக் கேர் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ மிரட்டல்லாம் எடுத்துருக்குறாங்க. ஷாக்கிங்காக. அப்போ பாருங்கள், இங்கே பார்த்தா பாவம் அப்பாவியாக இருக்காங்க, ஆளை வச்சு மிரட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி.